மினாசான் கொன்னிச்சிவா. இன்னைக்கு நம்ம ஒரு N4 எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சப்மிட் பண்ண ஒரு கொஸ்டின் JLPT சாம்பிள் கொஸ்டின்ஸ்லையும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கலாம். சுகினோ புன்ஷோ யொந்தே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல புன்ஷோ அப்படின்னா என்னென்னா பேசேஜ்னு அர்த்தம். யொந்தே அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கீழே இருக்கிற பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு ஷிட்சுமோ நீ கொத்தாயத்தே குதாசாய் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொத்தாயவா கொத்தாயே அப்படிங்கிறது என்ன ஆன்சர் சரியா. கொத்தாயவா இச்சி நீ சாயோங்கரா இச்சிபா இ மொனோவோ ஹிதோட்ஸு எராந்தே குதாசாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 இங்கே 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃப்ரம் 1 2 3 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கணும். கொஷினை வாசிக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட்டோதே அதாவது ஆன்லைனில் இன்டர்நெட்டில் நக்கானோ காஹி இது என்ன நக்கானோ அப்படிங்கிற இடம் நக்கானோ கோஹி காரா அந்த நக்கானோ காஃபி அப்படிங்கிற கஃபேல இருந்து 100 கிராமு யோங்ஹ்யக்கு எண்ணோ காஃபி அதாவது 100 கிராம்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க 400 yen அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ கோஹ்யக்கு கிராமு கைத்தாய் தேஸ் இக்குரானி நரிமாஸ்கா. ஸோ 100 கிராமு யோங்ஹ்யக்கு என் அப்படிங்கிற காஃபியை கோஹ்யக்கு கிராம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அப்போ 500 கிராம்ஸ் வாங்கணும். மேக்ஸ் கொஷின் மாதிரி தான். ஸோ 100 கிராம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 400 yen கொடுத்துருக்காங்க. அப்போ 500 கிராம்ஸ் எவ்வளோ வரும் 5 into 400 அப்படிங்கும் போது உங்களுக்கு 2000 yen வரும். ஆனால் நம்ம இன்னும் பேசேஜே இன்னும் வாசிக்கலை. வாசிச்சாதான் நம்மளுக்கு என்ன ப்ராப்பர் மேபி ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கலாம். யூஸ்வலாக எப்படி இருக்கும் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கலாம். இல்லாட்டி ஷிப்பிங் ஃபீ ஏதாவது ஃப்ரீயாக இருக்கலாம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே இருந்தால். நார்மலாக ஒரு இன்டர்நெட் ஆன்லைன் ஷாப்பில் நம்ம பார்க்குற விஷயம் தான் இல்லையா. 400க்கு மேலே இருந்தால் ஷிப்பிங் ஃப்ரீ அந்த மாதிரி எதுவும் இருக்கலாம். இல்லாட்டி ஷிப்பிங் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம எதுலேருந்து எடுக்கணும் பேசேஜ்லேருந்து எடுக்கணும். இப்போ நம்ம பேசேஜ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கோஹிகா சுகினா ஹிதோனி பென்ரினா ஒத்தேவோ ஷோகாஷிமாஸ். ஸோ யாருக்கெல்லாம் காஃபி பிடிக்குமோ அவங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டான ஒரு கடையை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோகாஷிமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காஃபி கடையோட பேர் என்ன நக்கானோ காஃபி தேவா. இந்த நக்கானோ காஃபிங்கிற கஃபேல இன்டர்நெட்டோதே கோஹி ஓ கவு கொத்தோகா தெக்கிமாஸ். ஸோ இன்டர்நெட்டில் காஃபி வாங்க முடியும். கொத்தோகா தெக்கிமாஸ் அப்படிங்கும் போது முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ நக்கானோ காஃபியில் ஆன்லைனில் காஃபி வாங்க முடியும். ஸோ எவ்வளவு ஷிப்பிங் எவ்வளவு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஹி ஓ ஒக்குத்தே மொராவு நிவா. ஒக்குத்தே மொராவு அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கணும்னா டெலிவரி அதாவது டு டெலிவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரியா. ஸோ காஃபி சென்ட் பண்ணுறதுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு. ஃபுட்ஸு அப்படின்னா என்ன அர்த்தம் நார்மல் அப்படின்னு அர்த்தம். ஃபுட்ஸுனா என்ன நார்மல். நார்மலாக என்ன வரும் நீஹ்யக்கு என் கக்காரி மாசுகா. ஸோ ஷிப்பிங் ஃபீ அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் 200 yen ஆகும் ஷிப்பிங். ஓகேயா. ஆனால் அதுக்கப்புறம் கா கொடுத்துருக்காங்க இல்லையா. கானா என்ன அர்த்தம் பட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் சொல்ல வராங்கன்னு அர்த்தம். என்ன சொல்கிறாங்க இங்கே கோஹ்யக்கு கிராமு ஈஜோ தனோமுத்தோ அதாவது 500 above 500 equal to or above. கோஹ்யக்கு கிராமு ஈஜோ தனோமுத்தோ ததானி நரிமாஸ். 500 கிராம்ஸுக்கு ஈஜோ அப்படிங்கும் போது greater than or equal to அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ 500 கிராம்ஸுக்கு greater than or equal to வரும்போது ஷிப்பிங் என்ன ஆகுது ஃப்ரீ. ததானி நரிமாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது ஷிப்பிங் ஃப்ரீ. ஒன்ஸ் இட்ஸ் ஓவர் or equivalent to 500 grams shipping is free அப்படிங்கிறதா இந்த
2 இந்த ஷிப்பிங் சார்ஜை சொல்லிட்டு, ஆனால் 500 கிராம்ஸுக்கு மேலே இருந்தால் ஷிப்பிங் ஃப்ரீ அப்படிங்கிறது தான் இந்த 2 லைனில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சோச்தே தென் அண்ட் தென் அப்படின்னு அர்த்தம். சோச்தேனா என்ன அர்த்தம்? சோச்தே அப்படின்னா அண்ட் தென். அப்போ அடுத்தது இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கோஹ்யக்கு கிராம் ஈஜோ காவுத்தோ நீஹ்யக்கு என் யசுக்கு நரிமாஸ். டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 200 yen வந்து கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. சோச்தேன்னு கொடுத்துருக்கிறதுனால அண்ட் மேலே சொன்ன விஷயம் ஷிப்பிங் ஃப்ரீ அண்ட் 200 yen வந்து கம்மியாகுது. ஸோ யசுக்கு நரிமாஸ் அப்படின்னா வந்துட்டு வில் பிகம் சீப் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? யசுக்கு நரிமாஸ்னா கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். ஓ தெந்தே கோஹி ஓ எராபு நோமோ தனோஷி தேசுகா. யூஸ்வலாக நான் கடையில் வந்து காஃபி வாங்குறது ஆப்வியஸ்லி இட்ஸ் ஃபன் எக்ஸைட்டிங் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தனோஷி தேசுகா இருந்தாலும், ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்நெட் ஷாப் இல்லையா? இசோகாஷி தோக்கினாதோ பிஸியாக இருக்கிறப்ப இச்சிதோ ரியோஷ்தே மிமாசேங்கா, ஒரு வாட்டி வந்து வாங்கி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மிமாசேங்கா ஷ்தே மிமாசேங்கா அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அர்த்தம்னா ட்ரை பண்ணி பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மிமாசேங்காங்கிறது சஜஷன், இன்விடேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மிமாசேங்கா பிஸியாக இருக்கிறப்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கீழே நம்மளோட கொஷினில் ஆல்ரெடி நம்ம ரெக்யர்மெண்ட் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம். ரெக்யர்மெண்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம இப்போ இந்த பேசேஜ்லேருந்து எடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 500 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ யூஸ்வலாக போட்டோன்னா 2000 yen வருது. இதுலேருந்து 3 இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஒன்று வந்து ஷிப்பிங் எவ்வளவு, ரெண்டாவது வந்து என்ன போட்டிருக்காங்க 500 கிராம்ஸ்க்கு மேலே இல்லை 500 கிராம்ஸ் வாங்கினா என்ன கண்டிஷன், ஒன்று ஷிப்பிங் ஃப்ரீ, இன்னொன்று வந்துட்டு 200 yen கம்மியாகும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு 500 கிராம்ஸ் தான் வாங்குகிறோம். அப்போ என்ன ஷிப்பிங் வந்துட்டு ஃப்ரீ ஆயிடுச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க 200 yen கம்மியாகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறது 2000 yen இல்லையா? அதில் ஒரு 200 yen வந்து நம்ம வந்து -200 yen மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன வரும்? 1800 yen வந்துட்டு வரும். ஸோ இது நம்ம ஏன் மைனஸ் பண்ணியிருக்கோம்? எஸ்ஸுக்கு நரிமாசு அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் ஷிப்பிங் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம 200 yen வந்து ஆட் பண்ணலை. ஆன்சர் வந்துட்டு 1800 yen. செகண்ட் ஒன் தான் வந்துட்டு ஆன்சர். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி வேறு எதுவும் கொஷின் சால்வ் பண்ணோம் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுடைய இமெயில் ஐடிக்கு சப்மிட் பண்ணுங்கள்.